ஹலோ மை டியர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சு எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பயாலஜி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே சமயம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன் வேர்டாவது முடிச்சு வைங்க பசங்களா. ஸோ நாளைக்கு 5 மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக வால்யூம் 1 and 2 தரோவாக படிக்க போகிறீங்க. அண்ட் நாளான்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, விச் மீன்ஸ் 20th கம்ப்ளீட்டாக ஒரு half a day உட்காந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சு விட போகிறீங்க. இம்பார்ட்டண்ட் கொஷினை மட்டும், ஓகேவா? இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ரிவைஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை எனக்கு படித்த மாதிரியும் இல்லை படிக்காத மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ண வேணாம். நம்ம சேனலில் கீழே வந்தோம்னா இங்கே பாருங்கள், நம்மளோட வீடியோஸ் பேஜுக்கு கூட வேணாம், ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடைசியாக போட்ட 5 மார்க் செக்லிஸ்ட்டு, இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசியாக உட்காந்து பாருங்கள். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த 5 மார்க் செக்லிஸ்ட்டை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2 டைரக்ட் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். ஸோ அதை நீங்கள் கடைசியாக பாருங்கள், ஓகேவா? எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா ஒருக்கா கிராஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்காண்டி நம்ம அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு 70 out of 70 பிளான் கொடுத்துருக்காங்க. அண்டு அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது, இட்ஸ் ஃபார் பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. சாரி பசங்களா. உங்களுக்கு வந்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 70 out of 70 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். அண்டு உங்களுக்கு நான் லைவாக காட்டுற பாருங்கள். ஸோ ப்ளே ஆகும் பசங்களா. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கமெண்ட் செஷனுக்கு போயிட்டீங்கன்னா அழகாக பிடிஎஃபோட லிங்க் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்க கொஷின்ஸ் ஏதாவது முடிங்க. அண்ட் உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஒரு தடவை அப்லோட் பண்ண பார்க்குறேன், ஓகேவா பசங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஒன்ஸ் நான் அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிற பசங்களா, சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் மினிட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் பசங்களா. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 2 hours நல்லா தூங்கிட்டு அப்புறம் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு ரிலாக்ஸாக 1 word படிக்க ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். அண்ட் உங்கள் பயாலஜி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வேணும். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பாய்.